ஹேடா கியூடி பாய்ஸ், வெல்கம் டு மை சேனல். அண்ட் இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க, லைக்ஸ் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் வந்து உங்ககிட்ட ஒன்று கேட்கணுன்னு நான் நினைக்கிறேன். இனிமேல் நம்ம சேனலில் நான் வந்து வீமின் குக்கோட ஸ்டோரிஸ் மட்டும்தான் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ரெக்வெஸ்ட் மற்றவங்களுக்கு வந்தால் மட்டும்தான் நான் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி தான் வேணுமான்றது ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட்டே பண்ண மாட்டேன்றீங்க. நான் ஒவ்வொரு வீடியோலும் ஒன்று கேட்டுகிட்டே தான் இருக்கேன். பட் ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டோரி எப்படி இருக்குன்றதையும் எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போட்டுட்டு கேளுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது எல்லாமே பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. ஸோ அதனால் இது எல்லாமே பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணிங்கன்னா தான் எனக்கும் வந்து ஹாப்பியாக இருக்கும். வந்து இப்போது நம்ம ஜிகேவோட அண்ட் அதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணுங்கள், டிஎம் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். செடியூசிங் மை கோல்டு ஃபியான்ஸே டைட்டில் பார்த்தபோதே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹெட்செட் போட்டு கேளுங்க. இது ஜஸ்ட் இமேஜினேஷன் மட்டும்தான். ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நாம் இப்போ ஒயனோட இன்ட்ரோவை பார்த்துடலாம். ஒயன் வந்து இப்போ அவங்க காலேஜெலாம் முடிச்சிட்டாங்க. காலேஜ் முடிஞ்சு ஒரு 3 months அந்த மாதிரி ஆகிருச்சு. ஒயனா டெய்லியும் வந்து அவங்க வீட்லேயே தான் இருக்காங்க. வேலைக்கு போகிற ஐடியா சுத்தமாக வந்து நம்ம ஒயனுக்கு இல்லவே இல்லை. அவங்க வந்து ஜாலியாக வீட்லேயே உட்காந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு ஹாயாக உட்காந்துட்ருக்காங்க. அவங்க அம்மா டெய்லியும் அதனாலே எல்லாம் ஒரு வேலையும் கற்றுக்கிறதே கிடையாது. வீட்டில் தண்டத்துக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கா. வேலைக்காவது போகலான்னா அதுவும் கிடையாது. எப்போ பார்த்தாலும் வீட்டில் உட்காந்து திங்கிறது, டிவி பார்க்குறது, தூங்குறது, திங்கிறது, டிவி பார்க்குறது, தூங்குறது அப்படின்னு திட்டிக்கிட்டு தான் அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஒயன் அதை சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. நீ என்ன வேணால் சொல்லிட்டு போனால் எதுவும் பண்ண மாட்டேன், இப்படி தான் இருப்பேன்ற மாதிரி நம்ம ஒயன் இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகேவோட இன்ட்ரோவை பார்த்துடலாம். ஆஸ் ஆல்வேஸ் ஜேகே வந்து ஒரு சிஇஓ தான். அண்ட் வந்து அவங்க ரொம்பவே ஒரு கோல்டு டைப்பு தான். அவங்க பேரண்ட்ஸ்கிட்டேயா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயா இருந்தாலும் சரி, கோல்டாக தான் வந்து இருப்பார். அந்த அளவுக்கு வந்து எமோஷன்ஸ் எல்லாம் வந்து காட்டவே மாட்டார் ஜேகே. அவர் ஒர்க்குன்னா வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது எதுக்கு அப்படின்னா ஒர்க்குக்கு மட்டும்தான் அவர் கொடுப்பாரு. அண்ட் இவங்களுக்கு வந்து ஒயன் காலேஜில் படிக்கும்போது ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது என்கேஜ்மெண்ட் ஆகியிருக்கும். ஒயன் என்ன ட்ரீம்ஸ் அதாவது திங்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, கண்டிப்பாக நம்ம ஃபியான்ஸே வந்து நம்ம கூட ரொமான்ஸ் பண்ணுவார், வெளியில் கூப்பிட்டு போவார், நம்ம கேட்டதெல்லாம் வாங்கி தருவாங்கன்ற அந்த இமேஜினேஷன்லேயே இருந்திருப்பாருங்க ஒயனு. பட் ஆனால் நம்ம ஜேகே வந்து சுத்தமாக அது எதுவுமே பண்ணியிருந்திருக்க மாட்டார். மிஞ்சி போனால் அவர் ஒரு 3 minutes ஃபோனில் பேசுகிறதே அதிசயமாக தான் இருக்கும். வந்து ஒயன் காலையிலேருந்து எவ்வளோ மெசேஜ் பண்ணாலும் அவர் வந்து அதுக்கு சரி இல்லை ஓகே இது மட்டும்தான் அவர் வந்து ரீப்ளேயே பண்ணுவார். மோஸ்ட் ஆஃப் த டைம் அவர் அதை ரீப்ளேயும் பண்ணவே மாட்டார். ஒயனுக்கா செம்ம காண்டு ஆகும். சில சமயத்தில் அவர் சண்டை போடுவா, இந்த மாதிரி பேசுகிறதில்ல, அது பண்ணுறது இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சுத்தமாக எதுவுமே கண்டுக்க மாட்டார். ஏன்னா அவர் ஆஃபீஸ் தான் முக்கியம் அப்படின்றதுனால அவர் என்ன சொன்னாலும் ஒயன் என்ன சொன்னாலும் கண்டுக்கவே மாட்டார் நம்ம ஜேகே. இப்படி தான் வந்து அவங்களோட காலேஜ் எல்லாமே போயிருக்கும். நிறைய தடவை வந்து ஒயன் வந்து அவங்க காலேஜில் நடக்கிற கல்ச்சரல்ஸு இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனு இல்லை பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் வாங்க, நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. ஜெகியும் சரி வரேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பார். பட் ஆனால் சுத்தமாக மறந்துருப்பார். அந்த மாதிரி தான் 3 yearsமே போயிருக்கும். இதனால் செம்மையாக சண்டையே நடந்திருக்கும். ஆனால் ஜேகேவா அப்போதைக்கு வந்து சரி ஏதோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதாவது ஒயனை வந்து வந்து என்ன சொல்கிறது, தாஜா பண்ணிவிடுவார். ஒயனுக்கா ஜேகேனா அவ்வளோ பிடிக்கும். ரொம்பவே லவ் பண்ணுவாங்க நம்ம ஒயனு. ஸோ அதனால் ஜேகே ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளவர் கொடுத்தாலே போதும், ஃப்ளாட் ஆகிடுவாங்க நம்ம ஒயனு. அந்த அளவுக்கு க்ரேஸு ஜேகே மேலே. ஸோ இப்போது நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே ஒயன் எப்படி நம்ம ஜேகேவை செடியூஸ் பண்ணுறாங்க, ஜேகே வந்து சேஞ்ச் ஆகிறாரா அப்படின்ற எல்லாமே நம்ம ஸ்டோரிக்குள்ளே பார்க்க போகிறோம்.
இப்படியே தான் வந்து ஃபியூ டேஸ் போகுது. ஒயனோட அம்மா திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒயனும் வந்து கண்டுக்கிற மாதிரி இல்லை. மா உனக்கு வாயை வலிக்கவே வலிக்காதா, சும்மா சொன்னதையே சொல்லிக்கிட்டே இருக்க. நான் சொன்னதை இப்போ வந்து அவங்க அம்மா தான் பேசுகிறாங்க. நான் எவ்வளோ தான் சொன்னாலும் நீ எதாவது திருந்துறியா, வேலைக்கு தான் போயேன்டி. நான் ஏன் வேலைக்கு போகணும், அதுவும் என் புருஷன் தான் பெரிய சிஓ ஆச்சே, அவன் சம்பாதிக்கிறதெல்லாம் எனக்கு தானே. அந்த தெனாவட்டில் தான் நீலாம் தெரிஞ்சிட்ருக்க. எவ்வளோ நாளைக்கு நானும் பார்க்குறேன். ஒரு நாள் உன்னை வந்து ஒரு பொண்ணாக ஒரு அம்மாவாக உங்ககிட்ட இது சொல்லக்கூடாது, என்னை சொல்ல வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து திட்டிகிட்டே இருக்காங்க. ஆனால் சுத்தமாக வயன் கண்டுக்கலை. இந்த அம்மாவுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட ரூமுக்கு போய் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட தான் வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லைக் வீட்டுக்கு வெளியில் பக்கத்தில் வந்து ஒர்க்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் வந்து வீட்டு வேலை சவுண்டு கேட்கும். ஸோ சரியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒயின் வந்து அவங்க ரூமில் உட்காந்துட்டு வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணி பேசுகிறாங்க. மச்சான் சொல்லு, காலங்காத்தால் எதுக்குடி ஃபோன் பண்ணியிருக்கேன், நான் தூங்கிட்டுருக்கேன்டி. எது 12 மணி ஆச்சுடி, இன்னுமா தூங்கிட்டுருக்க? ஆமாடி, நைட்டு ஃபுல்லு என் புருஷனை தூங்கவே விடலை தெரியுமா, வச்சு செஞ்சிட்டான். அப்படி என்னடி உன் புருஷன் பண்ணா? நீ கல்யாணம் பண்ணு, அப்போ உனக்கு தெரியும். ஃபோனை வைடி அப்படிங்கிற. இரு, எனக்கு ஹெல்ப் வேணும். என்னடி ஹெல்ப்பு? எனக்கு என் ஃபியான்ஸே என்கிட்ட கொஞ்சம் கூட வந்து 3 வருஷம் ஆச்சு. நான் என்ன கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியும்ல. சரி, அது இன்னுமா வந்து கஷ்டப்பட்டுட்ருக்க? எனக்கு தெரியாது, அவன் வந்து எனக்கு மேட்ரு பண்ணியே ஆகணும், என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறாங்க. எனக்கு தூக்கமாக வருதுடி, ஃபோனை வெடி, உனக்கு வேணா நீ வந்து சுஜிக்கிட்ட கேட்டுக்கோடி, என்னை விட்றி, நான் தூங்கணுண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டு யார் அப்படின்னா தியா கிட்ட தான் வந்து கால் பண்ணி வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவளை தூங்குனன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் பிறந்துடும், நீ ஒழுங்காக லைன்லேயே இரு, அவளையும் வந்து நான் கான்ஃபரன்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுஜிக்கும் வந்து ஒயனை வந்து கால் போடுறாங்க. காலை எடுக்கிறாங்க. என்னடி காலங்காத்தால் அதுவும் பட்ட பகலில் கூப்பிட்டுருக்கு, என்ன விஷயம்? அப்போ தான் வந்து நம்ம தியா பேசுகிறாங்க. நீ வந்து அவகிட்ட பேசிக்கூடி, எனக்கு செம்ம டயர்டாக இருக்குடி, இந்த நம்ஜுரு சுத்தமாக நான் விடவே மாட்டேன்றாண்டி, நான் தூங்க போகிறேன், நீயாச்சு அவளாச்சு அவள் ஃபியான்ஸே ஆச்சு, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தியா வந்து காலை கட் பண்ணிட்டு தூங்கிடுறாங்க. என்னடி உனக்கு பிரச்சனை, இன்னும் மாடி உன் ஃபியான்ஸை உன்னை கண்டுக்கலை? ஆமாடி. சப்பா, அதுக்கு என்னடி பண்ண சொல்கிற? எனக்கு ஹெல்ப் பண்ணுடி நீ. சரி, அவளும் சரி, 2 பேருமே ஆகணுன்னு காலங்களை கூட ஜாலியாக இருக்கீங்க, எனக்கும் ஜாலியாக இருக்கணும். பேசாமல் ஒன்று பண்ணு. என்ன பண்ணும்? செடியூஸ் பண்ணிடு. எது இருக்கிற ஒரே ஆப்ஷனு அதுதான் ஒயனு. நீ பேசாமல் உன் ஃபியான்ஸாவே செடியூஸ் பண்ணி அதான் உன் வழிக்கு நீ கொண்டு வர முடியும். நீ ஆசைப்படுறதெல்லாம் நடக்கும், இல்லைன்னா வந்து அது எப்போவுமே நடக்காது. சரியா? நான் ஃபோனை வைக்கிறேன். எப்படி செடியூஸ் பண்ணுறது, எனக்கு சொல்லி கொடுறியே, கருமம் பிடிச்சவளை, இதெல்லாம் மாடி நான் சொல்லி கொடுக்க முடியும், நீயே கற்றுக்கோடி, நீயே பண்ணுறி. எனக்கு நீ எனக்கு இது மட்டும் நீ சொல்லு, என்னத்தை சொல்லணும்? நீ எப்படி நம்ம சீனியரை உன் வழி கொண்டு வந்த? அவர் தான் வந்து ரொம்பவே வந்து என்ன ஒரு ரெகார்டாக சுற்றிக்கிட்டு தெரிஞ்சார், எப்படி அவரெல்லாம் கரெக்ட் பண்ண? செடியூஸ் பண்ணி தான் கரெக்ட் பண்ண, போதுமா? மூட்டு ஃபோனை வையே, போய் இதை பண்ணு, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். சரியா? இன்றைக்கே பண்ணிடு, டிலே பண்ணாத அப்படின்னு அவங்களும் வந்து பேசிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. ஒயன் திங்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து யூடியூப்பில் தான் போய் சர்ச் பண்ணுறாங்க, எப்படி வந்து செடியூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நிறையவே வருது. அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு அவங்க வந்து மைண்டில் ஒன்று ஏற்றிக்கிட்டு, சரி அப்போ கண்டிப்பாக இதுதான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபஸ்ட்டு ஜேகேக்கு தான் வந்து ஒயன் கால் பண்ணுறாங்க. 2-3 தடவை கால் பண்ணி ஜேகே எடுக்கவே இல்லை. சரி, இவ கால் பண்ணி எடுக்கலன்னா நடிச்சிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் வந்து காலை வந்து எடுக்கிறாரு. என்ன வேணும்? எங்கே இருக்கீங்க? இந்த டைமில் எங்கே இருப்பேன்? ஆஃபீஸில் தான் இருப்பேன். ஓ சரி,
எதுக்கு கேட்குறேன், இல்லை சும்மா கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஃபோனை கட் பண்ணிட்டு லைக் நல்லா வந்து கார்ஜியஸாக ரெடி ஆகிட்டு லைக் அவங்க வந்து தாவணி தான் வந்து கட்டிட்டு போகிறாங்க. அவங்க அம்மா முன்னாடி வந்து அவங்க அம்மாவுக்கு ஷாக்கு. என்னடி தாவணியெல்லாம் கட்டிகிட்ருக்க, எங்கடி கிளம்பிட்ட? அதுவா, நான் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறேன், அதனால தான். அதுக்கு என்னடி தாவணியெல்லாம் கட்டு போகிற, இது என்னடி புதுசாக இருக்குது, என்னமோ நீ பண்ண போகிற, ஒழுங்கா சொல்லி என்ன பண்ண போகிறேம்மா? அதான் நான் சொன்னேன்லம்மா, அடக்கொடக்கம்மா நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன். நீ அடக்கொடக்கம்மா நம்பிட்டேன், என்னத்தையோ பண்ணி தொலைய போகிற, போய் தொலைப்போ அப்படின்னு அவங்க அம்மாவும் திட்டி அனுப்பிச்சி வச்சிட்றாங்க. ஜேகேவோட ஆஃபீஸுக்கு போகும்போது நல்லா வந்து அங்கங்கே கவர் பண்ணிட்டு தான் போகிறாங்க. பட் ஆனால் ஜேகேவோட கேபினுக்கு போய் நிற்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, லைக் வந்து அவங்க வந்து லைக் எப்படி சொல்கிறது, லைக் செக்ஸியாக அந்த ஹிப்ஸ் எல்லாம் நல்லா ரிவீல் ஆகுற மாதிரி, செஸ்ட்டு கிட்ட அந்த மாதிரி கொஞ்சம் இறக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு தான் வந்து டோரை நாக் பண்ணிட்டு உள்ளார போகிறாங்க. ஜேகே வந்து பிஸியாக வந்து டாக்குமெண்ட்ஸ் படிச்சுட்டு இருந்ததில் வந்து யார் வந்தாங்கன்ட்டு வந்து அவர் கவனிச்சியே வந்து இருந்திருக்க மாட்டார். இவன் இருக்கானே, யார் வர்றாங்கன்னு கூடவா பார்க்க மாட்டான், அந்தளவுக்கு இவனுக்கு ஒர்க்கா, இருடா இரு, உன்னை செடியூஸ் பண்ணி எப்படி ஒர்க்குன்றோன்னே உன்னை மறக்க வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் மனசுலேயே நினச்சிக்கிட்டு மாமா அப்படின்ட்டு வந்து கூப்பிடுறாங்க. ஜங்குக்கு அப்போவும் வந்து கண்டுக்கலைன்னா ரொம்ப இன்வால்வ்டாக வந்து இந்த ஃபைலை படிச்சுட்ருக்காரு. ஏன்னா அது ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட்டான ஃபைலுன்றதை அவர் படிச்சிட்ருக்காரு. இவனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பக்கத்தில் போய் ஜங்குக்கு பக்கத்தில் நின்று அவர் காது வரைக்கும் குடிஞ்சி மாமா அப்படிங்கிறாங்களா. அப்படி ஜங்குக்கு ஒரு மாதிரி அப்படி கூஸ் பம்ப்ஸாக ஆகி சடனாக திரும்பி பார்க்குறாங்க. லைக் ஒயின் பக்கத்துலேயே தானே இருந்திருப்பாங்க. அவர் திரும்பி பார்த்ததுமே அப்படியே 2 பேரோட அந்த வந்து ஃபேஸு ரொம்பவே க்ளோஸாக இருக்குது. அவங்க 2 பேரோட லிப்ஸுமே லைக் 1 இன்ச்சு லைக் டச் ஆகி ஆகாத மாதிரியான அந்த நிலமையில தான் வந்து இருக்குது. ஒயனுக்கா அப்படியே செம்மையாக வந்து ஷாக்காக இருப்பாங்க. சடனாக வந்து ஜெயிக்கே இந்த மாதிரி திரும்பி லிப்ஸும் டச் ஆனதில் அவங்க அப்படியே வந்து பேக்கில் விழ போயிருப்பாங்க. உடனே ஜேகே என்ன பண்ணியிருப்பார், நம்ம ஒயனோட வெஸ்ட்டை பிடிச்சி அவர் மேலே இழுத்துருந்துருப்பார், அவர் கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன இருக்கும், அவர் பிடிச்சி அவர் மேலே இழுத்ததில் அந்த 2 லிப்ஸுமே வந்து லைக் ரஃப்பாக டச் ஆகியிருக்கும். ஜேகேக்கும் செம்ம ஷாக்கு, ஒயிட் ஐஸில் பார்க்குறாரு. நம்ம ஒயனுக்கா ஐயோ என்னம்மா இருக்காம லிப்ஸு அப்படின்ற மாதிரி நம்ம ஒயனு. ஜங்குக்கு வந்து அவரோட ஹேண்ட்ஸு ஹிப்பில் தானே இருக்குது, நம்ம ஒயனோட ஹிப்ஸில். அப்படி அது டச் ஆனதுமே அப்படி க்ரிப் பண்ணுறாரு. க்ரிப் பண்ணதுமே நம்ம ஒயனா அப்படியே லைட்டாக மூன் பண்ணுறாங்க. ஜேகேக்கா அந்த சவுண்டு கேட்டதுமே ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எமோஷன் அவருக்குள்ளார எழுப்புது. அவருக்கு வந்து என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. லைக் இந்த மாதிரி லைக் ஃபுல்லாக விழுந்ததில் 2 பேரோட பாடியும் டச் ஆகி தானே இருக்கும். அவர் அப்படியே கல்ப் பண்ணுறாரு. நீங்கள் என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு. ஒயனா அந்த கிஸ்லேயே தான் வந்து அவங்க அப்படியே வந்து இருக்காங்க, அதிலேருந்து வெளியே வரவே இல்லை. ஒயனை வந்து அவரும் வந்து எழுப்பி நின்றுட்டு அவரும் வந்து வச்சு நிற்கிறாரு. சே அப்படிங்கிற நமக்கும் ஒயனுக்கு இதாகுது. இங்கே என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. ஜங்குக்கு இன்னும் வந்து நம்ம ஒயனோட கீழே அந்த செஸ்ட், அதாவது அந்த கழுத்துக்கு கீழே காலர் போர்டு கீழே கிட்ட இன்னும் பார்க்கல. அவர் வந்து ஃபேஸை பார்த்து தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்கு வந்த, ஏன் புருஷனை பார்க்குறதுக்கு நான் வந்தேன், அதில் என்ன தப்பு இருக்குது, யார் என்ன நிறுத்த முடியும், நான் இந்த ஜியோன் ஜங்குக்கோட மிஸ்ஸஸ், அப்போ என்னை தடுக்கிற போதுமே யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயனை தெனாவட்ட சொல்கிறாரு. அப்படின்ட்டு நம்ம ஜேகேக்கு வர்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டு வர முடியாது, இதுக்கு தான் கேட்டியா எங்கே இருக்கேன் அப்படின்னு.
ஆமாம், நான் வரேன்னு சொன்னால் இல்லை நீ வராத, எனக்கு இம்பார்ட்டண்ட் ஒர்க் இருக்குது, நீ வந்தாலும் என்னால் வந்து உன்னெல்லாம் பார்க்க முடியாது, பேச முடியாதுன்னு சொல்லுவேன். அதனால நானே வந்துட்டேன். நான் எப்படி இருக்கேன் சொல்ல மாமா அப்படின்ட்டு வந்து ஒயன் கேட்குறாங்க நம்ம ஜங்கு கிட்ட. இது என்ன எப்பவும் போல தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்போ தான் வந்து நம்ம ஒயனையே நோட்டீஸ் பண்ணுறாரு. அவர் என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க அப்படின்றது, தாவணியில் அந்த ஹிப்பு ரிவீல் ஆகுறது, அந்த செஸ்ட்டு கிட்ட ரொம்ப அவர் வந்து அவங்க கீழே இறக்கி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அவர் அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாரு. கல் பண்ணுறாரு, என்னடா இது இப்படி வந்திருக்கா இப்படி அப்படின்னு அவர் பார்க்குறாரு. என்னடி இது இப்படின்னுட்டு இருக்க, ஒழுங்காக எல்லாத்தையும் கவர் பண்ணு. நான் பண்ண மாட்டேன், முடிஞ்சா நீயே பண்ணு, கவர் பண்ணிவிடு, வா வா அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து முன்னாடி போகிறாங்க. ஜேகேவா ஒழுங்காக அங்கே நின்று அப்படின்ட்டு நம்ம ஜேகே பின்னாடி போகிறாங்க. ஒயன் முன்னாடி வராங்க, ஜேகே பின்னாடி போகிறாங்க. ஜேகேவா ஓட ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஒயனும் வந்து பின்னாடியே ஓடுறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா வந்து ஒயன் வந்து ஜம்ப் பண்ணிடுறாங்க. லைக் ஜம்ப் பண்ணி ஜேகே மேலே விழும்போது லைக் என்ன ஜேகே திரும்பி இருப்பார். ஸோ அப்போ என்ன ஆயிருக்குன்னா 2 பேருமே வந்து லைக் கோச்சில் தான் விழுந்திருப்பாங்க. வயன் வந்து நம்ம ஜேகே மேலே விழுந்திருப்பாங்களோ. ஸோ ஜேகே வந்து நம்ம வயனுக்கு கீழே கோச்சு அப்படின்ற அந்த இது இருக்கும். லைக் அவங்க விழும்போது என்ன இருக்குன்னா அவங்க நம்ம வயனோட செஸ்ட்டு ஜேகேவோட ஃபேஸ்லேயே வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கும். அவருக்கா செம்மையாக ஷாக்காக வைட் ஐஸில் பார்க்குறாரு. வயனா எந்திரிக்கவில்லை, இன்ஜுரிடி எந்திரிக்கெல்லாம் முடியாது, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்ட்டு அவங்க வந்து நம்ம ஜேகேவோட ஃபேஸில் அவங்க செஸ்ட்டை வச்சு ரப் பண்ணுறாங்க. ஜேகேக்கா அப்படியே கொஞ்சமாக அப்படியே லைட்டாக அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. லைக் அவங்க ஃபேஸ் அவர் அப்படியே ஐஸ் அப்படியே டைட்டாக மூடிக்கிறாரு. சொன்னால் கேள்றி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து நம்ம ஒயனோட வெஸ்ட்டை பிடிச்சி க்ரிப் பண்ணிட்டு கீழே இழுக்கிறாரு. லைக் அவர் இழுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அப்படியே அந்த செஸ்ட்டு ஃபுல்லும் ரப் பண்ணிட்டு அப்படியே அவர் கீழே வருது. ஜேகேக்கா அவ்வளோதான், ஃபுல்லும் வந்து செடியூஸாக ஆகிட்டாரு. ஏன் மாமா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்னடி பண்ணேன், நான் எதுவுமே பண்ணல, நீ தாடி என்னை பண்ணிகிட்ருக்க அப்படின்னு அவர் மைண்ட் வாய்ஸ்லேயே திங்க் பண்ணுறாரு. நான் எவ்வளோ அழகாக க்யூட்டாக ரெடி ஆகிட்டு வந்தால் நீ இப்படி பண்ணுறியே மாமா அப்படின்ட்டு. நான் இன்னும் எதுவுமே பண்ணலையேடி, பண்ணாமலேயே பண்ணுறேன்ற அப்படின்னு ஜேகே என்ன பண்ணுறாரு, நம்ம ஒயனோட வெஸ்ட்டு அகெயின் வந்து லைக் வந்து ரொம்ப டைட்டாக க்ரிப் பண்ணுறாரு. ஆமாம்மா என் கையெடு வலிக்குதுடா. வலிக்கட்டும் சும்மா இருந்த என்ன உசுப்பேற்றி விட்டுட்டு நீ பாட்டுக்கு வந்து அப்படியே போயிடலான்னு பார்க்குறியா? நானும் சரி சின்ன பொண்ணு அப்படின்னு பார்த்தா என்னடி ரொம்ப தான் பண்ணுற அப்படின்னு நம்ம ஜேகே கேட்குறாரு. லைக் இதில் ஜேகேவோட ஏஜ் என்ன அப்படின்னா 30+ ஆகியிருக்கும். ஸோ அதனால் வந்து ஜேகேவும் வந்து ஒயன் ரொம்ப சின்ன பொண்ணு அப்படின்றதுனால அவர் அந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்துருக்க மாட்டார். ஒர்க்கு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தான் ஒயன் வந்து நம்ம ஜேகே கிட்ட பேச வந்தாலும் அவர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு கோல்டாக தான் பிஹேவ் பண்ணி இருந்திருப்பார். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவ்வளோதான், அவரால் வந்து சுத்தமாக முடியலை. வேணுன்ட்டு தானே பண்ணுற நீ இதெல்லாத்தையும். நான் என்னம்மாம்மா பண்ணேன் அப்படின்ட்டு அவ்வளோ இன்னசென்ட்டாக ஒயன் பேசுகிறாங்க. நீ என்ன பண்ணியா, நீ என்ன பண்ண அப்படின்றதுக்கு ரிசல்ட்டாக ஒன்று இருக்கும், வா காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயனை தூக்கி ஷோல்டர்ஸில் போட்டு ஜேகே வந்து சீக்ரெட் ரூமுக்கு தான் போகிறாரு. எங்கே மாமா கூப்பிட்டு போகிற, விட்டு மாமா. விட்டுறேன் நல்லா விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த சீக்ரெட் டோருக்கு பின்னாடி தான் வந்து கூப்பிட்டு போய் ஒயனை நான் பெட்டில் தான் தூக்கி போடுறாரு. ஒயனுக்கா இந்த மாதிரிலாம் ஒரு ரூம் இருக்கா அப்படின்றதே ஒரு ஷாக்காக இருக்குது. என்ன மாமா இது சீக்ரெட்டாக ரூமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு போய் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்க. ஜேகேவா இப்போ இது ரொம்ப முக்கியம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே என்ன பண்ணுறாரு, ஒயனுக்கு பின்னாடி போய் நின்றுட்டு ஒயனை அப்படியே அவங்க
டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவங்க கழுத்துலேயே அப்படியே ரொம்ப ரஃப்பாக வெட்கிஸாக கொடுத்துட்ருக்காங்க ஒயனுக்கா. மாமா என்ன என்ன பண்ணுற? நீ பண்ணதுக்கு நான் பதில் பண்ண வேண்டாம், அதை தான் இப்போ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரஃப்பாக அந்த நெக்கு காலர் போனுன்னு சொல்லிட்டு அவ்வளோ இதாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம ஜங்குக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒயனுக்கா அவ்வளோதான். ஸோ ஆல்ரெடி நம்ம ஜங்குக்குனா உருகுன்னு வருவாங்க. இப்படி ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணும்போது அவ்வளோதான். அவங்க செடியூஸ்டாக பண்ணுறதுக்கு வந்திருப்பாங்க. ஆனால் இப்போ ஜங்குக் பண்ணுறதுல அவங்க சுத்தமாக வந்து ஃப்ளாட் ஆகிட்டாங்க. ஜங்குக்கு அவரோட ஹேண்ட்ஸு சும்மாவே இல்லை. அவங்க போட்டுட்டு இருந்த அந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே ஒவ்வொன்றா வந்து கழட்டிகிட்டே இருக்கார். அது சுத்தமாக நம்ம எனக்கு ஃபீலே ஆகலை. ஏன்னா அவர் வந்து அந்த கிஸ்ஸுலேயே வந்து மூழ்கிட்டாங்க. ஸோ அதனால் ஜேகேவோட ஹேண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுதுன்ட்டு அவங்களுக்கு சுத்தமாக தெரியலை. ஜேகே அவரோட நம்ம ஒயனோட ஃபேஸை திருப்பி கப் பண்ணிட்டு அப்படியே வந்து ரஃப்பாக கிஸ் பண்ணுறாரு. அப்படியே அவரோட ஹேண்ட்ஸு ஃபுல்லாக இப்போது ஒயன் வந்து நேக்கடாக தான் நின்றுட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து அப்புறமா தான் ஃபீல் ஆகுது, லைக் ஜேகேவோட ஹேண்ட்ஸ் அவங்க ஒயனோட பாடி ஃபுல்லும் ரஃப்பாக ட்ராவல் ஆகிறத அப்படியே ஒரு ஹேண்ட்ஸ் கீழெல்லாம் போய் செம்மையாக ப்ளே ஆகுது. ஒயனா செம்மையாக மூன் பண்ணிகிட்ருக்காங்க மாமா அம்மா அம்மான்ட்டு. அதுக்கப்புறமா அங்கேயே நல்லா தரமாக வச்சு செய்கிறாரு. அதுக்கப்புறமா பெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக நம்ம ஜங்குக்கு வந்து வச்சு செய்கிறாரு ஒயனை. சுத்தமாக வந்து ஒயன் இது எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. எப்பவும் போல் ஏமாற்றம் தான் மிஞ்சும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்துருப்பாங்க. பட் ஆனால் ஜேகே இந்த மாதிரி பண்ணதும் அவங்களுக்கா சுத்தமாக முடியலை. போதும் போதும் மாமா, 3 மணி நேரம் 4 மணி நேரம்னு சொல்லிட்டு வச்சு விடாமல் செஞ்சுருப்பார் நம்ம ஜங்குக்கு. வலிக்குது மாமா, அப்படி போதும்டா ப்ளீஸ்டா. வலிக்குது மாமா, ப்ளீஸ் மாமா, வேண்டாண்டா. நீ தானடி வந்து வேணும்ன்ட்டு பண்ண, என்ன உசுப்பேற்றி விட்டல. எத்தனை வருஷமாக கண்ட்ரோல் பண்ணி வச்சதை வந்து ரிலீஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஹார்டாக பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவ்வளோதான், எனக்கு சுத்தமாக முடியல. லைக் வந்து அன்கான்ஷியஸ் ஸ்டேஜாகிற நிலமை வரைக்கும் போயிடுறாங்க. அப்போ தான் வந்து நம்ம ஜங்குக் நிறுத்திட்டு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடான லுக்கோடு வந்து படுக்கிறாரு. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ தான் எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. எவ்வளோ நாள் நானும் வந்து பொறுத்து போகிறது. இனிமேலாம் ஒன்றும் பொறுக்கவே முடியாது. இனி வச்சு செய்கிறேன் பாரு உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாரு. ஐயோ, இதுக்கே என்னால் முடியலையே மாமா, வலிக்குதுடா, உடம்பு ஃபுல்லாக வலிக்குதுடா அப்படின்ட்டு வந்து நம்ம ஒயன் சொல்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் அப்படி தான் இருக்கும், போக போக பழகிடும், நீயும் பழகிக்குவ அப்படின்ட்டு ஜங்குக் சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு தான் தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு என்ன பண்ணியிருப்பாரு, சரி நைட்டு டைம் இப்படியே நைட்டு ஸ்கிப் ஆகுது. அவங்களும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வீட்டுக்கு வந்து ரொம்ப டயர்டால தான் படுத்துட்ருப்பாங்க. அப்போ தான் வந்து ஒரு சுஜி கால் பண்ணியிருப்பாங்க. கான்ஃபரன்ஸில் வந்து தியாவும் இருந்திருப்பாங்க. தூக்க கலக்கத்துலேயே வந்து ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க நம்ம ஒயனு. ஏய் என்னடி, நான் சொன்னதை பண்ணியா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அலறாங்க. ஏய் என்னடி ஆச்சு, இது இடியலற அகெயின் வந்து அவன் வந்து கோல்டாக தான் பிஹேவ் பண்ணானா, கொஞ்சம் கூட எதுவுமே ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுஜி கேட்குறாங்க. உடனே தியா வந்து கன்ஃபார்ம் அதுதான் நடந்திருக்கும், இவனெல்லாம் வந்து வச்சுட்டு நீ என்னடி பண்ண போகிற, பேசாமல் வந்து என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணிட்டு நீ வேறு எவனையாவது கரெக்ட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு தியா ஐடியா கொடுத்துட்ருக்காங்க. அது இல்லாடி அப்புறம் வேறு என்ன சொல்லு அப்படின்னு 2 பேருமே கேட்குறாங்க. அவன் வச்சு செஞ்சுட்டாண்டி என்ன, எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா. என்னடி சொல்கிற? ஆமாண்டி, நீங்கள் நீ சொன்னல சுஜி செட்யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் சொன்னேன். அதே மாதிரியே வந்து நான் என்ன பண்ணேன்னா அவங்க வந்து அங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அடி பாவி, ஒன்றுமே தெரியாது இன்னசென்ட் பாப்பா மாதிரி இருந்துட்டு என்னென்ன வேலை பார்த்துருக்க நீ அப்படின்ட்டு வந்து அவங்க 2 பேருமே கலைக்கிறாங்க. போதும், உங்கள் 2 பேர் அளவுக்குலாம் நல்லா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. போதும் நிறுத்து, ரொம்ப புகழாத.
அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளார அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து இந்த ஸ்டோரி ஒன் ஷாட்டோட எண்டிங்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு கேட்டிருந்தேன் லைக் இதில் வந்து வீமன் குக்குது மட்டும் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் பர்த்டே ரெக்வஸ்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா முன்னையே வந்து சொல்லிவிடுங்க, லைக் 1 வீக்குக்கு முன்னாடியே சொல்லிவிடுங்க. அப்போ தான் வந்து எனக்கு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும்டா கியூடி பாய்ஸ். அண்ட் வந்து கண்டிப்பாக எனக்கு எடுத்து எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணுங்கள். நான் ஹோப் வந்து நீங்கள் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். அண்ட் வந்து இன்றைக்கி நைட்டு ஒரு 9 o'clock இல்லை 9:30க்கு மேலே, மோஸ்ட்லி 9 o'clockே நான் லைவ் வந்துடுவேன். ஸோ நீங்கள் என் கூட லைவில் பேசணுன்னு நினைக்கிறீங்கன்னா என்னோடய இன்னொரு சேனலில் தான் வந்து நான் லைவ் வந்து போடுவேன். ஸோ அந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷனும் வந்து நான் லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்களும் வருவீங்கன்ட்டு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் வாங்க, நம்ம லைவ்லேயே பேசலாம். ஓகேடா கியூடி பாய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.